தமிழக வெற்றி கழகம் மீண்டும் விறுவிறுப்பாக செயல்பட ஆரம்பித்துள்ளது. கடந்த ஆண்டு தமிழக வெற்றி கழகத்தை அதிகாரப்பூர்வமாக அறிவித்த தளபதி விஜய் அடுத்தடுத்து 2 மாநில மாநாடுகளை பிரம்மாண்டமாக நடத்தி காட்டியிருக்கிறார். மக்கள் மத்தியில் பெரும் வரவேற்பும் இருந்தது. இடையில் மாவட்ட நிர்வாகிகளுடன் ஆலோசனை கூட்டம், பூத் கமிட்டி, ஏஜென்ட் ஆலோசனை என பிஸியான அரசியல்வாதியாக மாறினார். திட்டமிட்டபடி திருச்சியில் முதல் பிரச்சார பயணம் தொடங்கியது. அதற்கு பிறகு திருவாரூர், நாகை உள்ளிட்ட மாவட்டங்களில் பிரச்சாரம் நடைபெற்ற நிலையில் கரூரில் ஏற்பட்ட கூட்ட நெரிசலில் விஜய்க்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. கிட்டத்தட்ட 1 மாதம் பொதுவெளியில் விஜய் தலை காட்டவில்லை. சமீபத்தில் மக்களை நேரில் வரவழைத்து ஆறுதல் கூறியிருந்தார். இதற்கிடையே கட்சியிலும் பலத்த சலசலப்பு நிகழ்ந்தது. கரூர் நெரிசல் சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்ட புசி ஆனந்த் தனக்கும் இதற்கும் சம்பந்தமில்லை, மாவட்ட செயலாளர் தான் பொறுப்பு என கூறியதோடு தலைமறைவானார். இதனால் தமிழக வெற்றி கழகத்தின் மீது பலத்த விமர்சனங்கள் எழுந்தது. குறிப்பாக புசி ஆனந்த் மீது அடுக்கடுக்கான குற்றச்சாட்டுகளை ஆதாரத்துடன் சொல்லி இருக்கிறார். அதே நேரத்தில் ஆனந்தை ஒரேடியாக கட்சியை விட்டு நீக்க முடியாது என்பதால் அவருக்கான அதிகாரங்களை குறைக்கும் வகையில் பொறுப்பு வழங்கப்பட இருக்கிறது. அந்த வகையில் தமிழக வெற்றி கழகத்தில் இதுவரை இல்லாத வகையில் அவை தலைவர் பொறுப்பு எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு வழங்கப்படலாம் என தகவல்கள் உலா வருகின்றன. தாவேகா கட்சியின் கொள்கை பாடல் வெளியீடு, கொடி அறிமுகம், மாநில மாநாடுகளில் மேடையில் இடம் கொடுக்கப்படாத எஸ்.ஏ. சந்திரசேகருக்கு மாநாட்டின் பார்வையாளர்களின் முதல் வரிசையில் இடம் கொடுக்கப்பட்டது. இந்த நிலையில் 1 மாத காலமாக கட்சியில் நடந்த நிகழ்வுகள் குறித்து எஸ்.ஏ. சந்திரசேகர் விஜயிடம் தனிப்பட்ட முறையில் உருக்கமாக பேசியதாக சொல்லப்படுகிறது. கட்சியில் நடந்த சில விரும்பத்தகாத நிகழ்வுகளால் புசி ஆனந்தை ஒதுக்க ஆரம்பித்த விஜய் தற்பொழுது தனது தந்தையை மீண்டும் கட்சிக்குள் அழைத்து வந்திருக்கிறார். விரைவில் அதிகாரப்பூர்வ பதவி வழங்கப்பட உள்ளது. இது தொடர்பான அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது.